கடவுளே, என் மாப்பிள்ள ஒரு நல்ல மனுஷன், அவரை ஏன் இப்படி சோதிக்கிற? இதெல்லாம் காதுல கேட்கறதுக்கு பதிலா நான் செத்தே போயிருக்கலாம். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. பின்ன என்னம்மா சொல்றது? உன் வாழ்க்கை இப்படியா போகணும்? எப்படிமா நீ நடந்தது எல்லாம் தாங்கிட்டு இருக்க? இந்த ரணம்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லையேப்பா. சாருவோட நடக்கிற இந்த போராட்டத்துல எனக்கு நித்தமும் கண்டும் தான். என் உசுர பணையம் வச்சுதான் அவரையும் உங்களையும் மீட்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த அகிலன் என்ன கார் ஏத்தி கொல்ல பார்த்தான். அப்புறம் கேஸ வெடிக்க வச்சு கொல்ல பார்த்தான். அதுக்கப்புறம் பாம்பு விட்டு பார்த்தான். ஆனா எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சக்தி என்ன காப்பாத்திட்டே தான் பாருக்க. இப்போ கடைசியா கூட நான் சாகுறத அந்த கதிர் வந்துதான் காப்பாத்தினாரு. தினம் தானே எனக்கு ரணம் தானப்பா. அம்மா, உன்னை கொல்ல பார்த்த அந்த ஆளுங்க யாருன்னு நீ விசாரிச்சியா? இல்லன்னா அந்த வக்கீல் கிட்டே சொல்லி கொஞ்சம் விசாரிக்க சொல்லம்மா. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல. அவர் மேல இருக்கிற பகையில பழி வாங்கறதுக்காக சாரு அகிலன் 2 பேரும் திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்காங்க சார். நீங்க கூப்பிட்டப்ப ட்ரூ காலர்ல அகிலன் வந்துச்சு சார். அது என்னோட முழு பேர் ரமேஷ் அகிலன். அதான் ஒருவேளை உங்களுக்கு அகிலன் வந்திருக்கும். ஓ, நீ சொல்றத பார்த்தா அந்த கதிர் என்னமோ ஒரு நல்ல வக்கீல் அதமா தெரியறாரு. ஆனா உடைஞ்சு போன என் வாழ்க்கையதான் அவர் எப்படி ஒட்ட வைப்பாருன்னு தெரியல. நம்பிக்கையோட இருங்கப்பா. நம்பிக்கை அவநம்பிக்கையாயி ரொம்ப நாள் ஆச்சுமா. சரி, அதை விட மார்னிங் சார். வாங்க சார். உங்களுக்கு என்ன சார், லாண்ட் ஆர்டர்ல இருக்கீங்க, பாக்கெட்ல பைசா பொருளுமே. நீங்களும் கையில போனை வச்சுக்கிட்டு ஜெயில நிறைய காசு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். செல்ல இருக்கிற ஒரு கைதியோட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஐயோ சார், அப்படி ஹெல்ப் பண்ண போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன விட்டுருங்க சார். அகிலன் சார் மேட்டர் தானே, எல்லாமே எனக்கு தெரியுங்க. நல்ல வேலை சார், நான் தப்பிச்சிட்டேன். அந்த அகிலனை எங்கேயாவது பாத்தீங்களா? அவனை எங்க பார்க்க போறீங்க? அந்த சாரு செத்த சோகத்துல அவன் எந்த பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கானோ தெரியல. சாரு செத்துட்டாள். யாருங்க சொன்னது? அவ உயிரோட தாங்க இருக்கா. சார், என்ன சார் காமெடி பண்றீங்க? சாருவை கொன்னதுனால தானே இப்ப திருமாறன் ஜெயில இருக்காரு. அதெல்லாம் திருமாறனை உள்ள தள்ளுறதுக்காக அகிலனும் சாருவும் செஞ்ச போர்ஜரி. சாருலாம் சாகலங்க, போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அவளை பிடிக்கதான் ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? சாரு உயிரோட இருக்காளா? என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். மேடம், நீங்க எப்படி இங்க? நானும் இவரோட தான் வந்தேன். சாருவை பிடிக்கிற விஷயமா ஹெல்ப் கேக்குறதுக்காக ஜெயில் சூப்பர்னன்ட்ட பார்க்க வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இப்போ நீங்க எதுக்குன்னு என்கிட்ட கேட்கணும். எதுக்கு? நீங்க ஒரு ஏமாளின்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அதுக்குதான். அகிலனுக்கும் சாருக்கும் நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க.
அவங்களுக்காக நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தெல்லாம் பட்டீங்கல்ல, அப்ப அவங்க உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும்ல. ஆனா சாரு உயிரோட இருக்கிறத உங்களுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க தெரியுமா? நீங்க அவங்கள ஃப்ரெண்டா பாத்தீங்க, ஆனா அவங்க உங்களை முட்டாளா பாத்திருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருக்கிட்ட நீங்க ஏமாளி தானே. நீங்க ஏமாளியா இருக்கலாம், ஆனா நான் இனிமே ஏமாறவே மாட்டேன். சாரு என்கிட்ட இருந்து நிறைய தடவை தப்பிச்சுட்டான். இப்போ நாங்க போட்டிருக்கிற பிளான் ரொம்ப டெக்னிக்கலானது. அதுல இருந்து அவளால எஸ்கேப் ஆகவே முடியாது. கிட்டத்தட்ட நாங்க அவங்கள நெருங்கிட்டோம். ஏன் மேடம், இன்னும் அதிகபட்சம் 1 வாரத்துல நம்ம அகிலன் சாருவை பிடிச்சிருவோம்ல? கண்டிப்பா. அவங்க இந்த சிட்டிக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் நம்ம கிட்ட சிக்கிறது உறுதி. அவங்க சொல்றது உண்மையா சார்? இப்போ சாரு உயிரோட தான் இருக்காங்களா? சொல்லுங்க சார். இல்ல இல்ல, சாரு உசுரோட இல்ல சார். இப்போதானே சார் எங்களை பிடிக்கிறேன்னு சொன்னாலான்னு சொன்னீங்க. அப்போ சாரு உசுரோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம்? இல்ல, நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி சொல்லியிருப்பேன். சாரு செத்துட்டா. சார், நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்கிட்ட மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆதிரா கிட்ட இருந்து மறைஞ்சிருக்க பாருங்க. அவ இருக்கிற வேகத்தை பார்த்தா உங்களை பிடிக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஆதிரா ஒரு போலீஸோட சுத்துறானா உங்களுக்கு ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறான்னு தான் அர்த்தம். சீக்கிரம் தப்பிச்சிருங்க சார், நான் வச்சிடுறேன். நம்மள பிடிக்க போறேன்னு எதுக்கு போய் அவ அங்க சொன்னா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கா அகிலா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சாரு. அவ அப்பாவை வெளியெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தவ இப்ப எதுக்கு திடீர்னு நம்ம பக்கம் திரும்புறா? ஒருவேளை சும்மா மிரட்டி பாக்குறாளோ? எனக்கு அப்படி தெரியல. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிளான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா அகிலா. பயப்படாது சாரு. என்ன பெரிய ஐடியா? நம்ம இருக்கிற இடத்த தேடுவாங்க, நம்மள பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. இந்த இடத்த மாத்தி வேற இடத்துல தாங்கன்னா போச்சு. நீ சொல்றதும் சரிதான். நம்ம உடனே இடத்த மாத்திரலாம் அகிலா. ஆனா அவங்க யோசிக்க முடியாத இடத்துக்கு மாத்தி போகணும். அது என்ன இடம்? அகிலா, நம்ம ஃபாரின் போயிடலாமே. ஃபாரினா? நான் பயப்படுறது ஆதிராக்கு இல்ல அகிலா, அந்த வக்கீல் கதிருக்கு தான். இப்ப ஆதிராக்கு ஐடியா கொடுக்கறதே அந்த கதிர் தானே. அவன் பெரிய கிரிமினல் லாயர். இது அவனோட பிளானா கூட இருக்கலாம்ல. எதுக்கு வம்பு அகிலா? நம்ம கொஞ்ச நாள் ஃபாரின் போயிடலாமே. அகிலா, யோசிக்காத. இங்க இருந்தா ஆதிரா நம்மள ஃபாலோ பண்ணுவா, போன் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுவா. வெளிநாட்டுக்கு போனா எதுவும் செய்ய முடியாதுல்ல. கொஞ்ச நாள் தேடிட்டு அப்புறம் அவளே விட்டுருவா. அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாமே. என்ன சொல்ற அகிலா? நீ சொல்றதும் சரிதான் சாரு. அகிலா, ஆனா அதுக்கு பாஸ்போர்ட் வேணுமே, என்ன பண்றது? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ற ஆள் எனக்கு தெரியும். அவங்கிட்ட நம்ம வாங்கிடலாம். அப்ப சீக்கிரம் அதை செய்ய அகிலா. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். நான் உடனே அவனை பார்த்து பேசுறேன். ஆதிரா, எதுக்கு வக்கீல் கிட்ட அப்படி சொன்ன? வக்கீலோட பிளான் தான் என்ன? அப்பாவோட கேஸ்ல அகிலன் தலையிடுறான்னு தெரிஞ்சதும் முதல்ல சாருவை பிடிச்சு ஜெயில போட்டுட்டா. 2 கேஸுக்கும் நல்லதுன்னு வக்கீல் முடிவு பண்ணிட்டாருமா. சாரு எங்க மறைஞ்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவளை வெளியில வர வைக்கணும். அதுக்கு அவளை பயமுறுத்தணும். அதான் போலீஸ்காரர்கிட்டயும் சாருவை பிடிக்க போறோம் தகவல் சொன்னோம். இன்னொரு தகவல் போயிருக்கோமா, நம்மள புடிச்சிருவாங்களோன்னு சாருவும் அகிலனும் பயந்துருப்பாங்க. அதானே நமக்கு வேணும். நல்ல பிளான் தான். ஆனா சாரு பயந்து வெளியே வருவாளா? அப்படியே வந்தாலும் அது எங்க எப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையும் வக்கீல் யோசிப்பாருமா.
அது என்னன்னு இனிமேதான் சொல்லுவாரு. எப்படியோமா சாருவ புடிச்சிட்டோம்னா அவர் ரிலீஸ் ஆயிடுவாருல்ல. அவரு மறுபடியும் போலீஸ் ஆயிட்டாருன்னா அப்பாவை வெளியில கொண்டு வர்றது ஈஸி ஆயிடுமா? அவரையும் அப்பாவையும் நம்ம வீட்ல ஒன்னா உட்கார வச்சு என் கையால சமைச்சு போடணுமா? அந்த கனவு நிறைவேறுமாமா? நிச்சயமா நிறைவேறும், நீ கவலைப்படாத. ஆதிரா, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? இல்லம்மா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ. என்ன சொல்லும்? ம்மா. ஆ, எனக்கு என்னமோ அப்பா இந்த தடவை வீட்டுக்கு வந்துருவாருன்னு தோணுது. எங்க நீ சொல்லு, அப்பா வந்துருவாரா? மகளினி, மம்மு சாப்பிடலாமா? வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆ ஆ ஆ ஆ. சொல்லுங்க சார். ஆதிரா, ஆபீஸ் கொஞ்சம் வர முடியுமா? என்ன சார்? சாரு வெளியே வர வைக்கிறதுக்காக கொளுத்தி போட்டிருக்கோம். அதை பத்தி என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஆபீஸ்க்கு வரணும். சரி, வரேன் சார். ஓகே. ஆதிரா, என்ன? வக்கீல் கூப்பிடுறாருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு ஆதிரா, நானும் வரேன். வேணாமா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? ஏன்னா அவளோட ரத்தம் அப்படி. ஒப்ப புத்தி தானே மகளுக்கும் இருக்கும். மதிய அழகனுக்கு தனக்கு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு துணையை தேடலையா? அதேதான் மகளும் செய்யறா. அம்மா, இப்படி பேச உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? ஆதிரா என்னையும் அம்மாவையும் வெளியே கொண்டு வரதுக்கு உசுறு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு புரியலையா? உன்னையும் மதிய அழகனையும் ஜெயிலுக்கு அனுப்புனதே அந்த ஆதிரா தானடா. அத முதல்ல யோசி. நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேமா. ஆதிரா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம இதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. நில்லடா. நீ உள்ள இருக்க, வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆதிரா முன்ன மாதிரி இல்லடா. அந்த வக்கீல் கதிரை பார்த்ததுல இருந்து அவ முகத்துல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் நான் சொன்னது. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லண்ணே, நானும் ஒய்ஃபும் ஃபாரின் போகணும். எங்களுக்கு பாஸ்போர்ட் இல்ல, நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அண்ணே, யோசிக்காதீங்க. நீங்க போலி பாஸ்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. அர்ஜென்ட்டா 2 ஃபேக் பாஸ்போர்ட் வேணும். வக்கீல் சொன்ன ஆள் இவன் தான். இப்பவே இவனை பத்தி அவர்கிட்ட சொல்லிடலாம். ஓகே, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். அண்ணா, ஒரு நிமிஷம். அண்ணா, இல்ல, நாங்க யாருக்கும் தெரியாம தான் வெளிநாடு போறோம். அதனால போலி பாஸ்போர்ட் மேட்டர் வெளியே லீக் ஆக கூடாது. அண்ணா, நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னென்ன பாக்குறீங்க? அப்படி சொன்னீங்கன்னா உங்களை பத்தி நான் வெளியே சொல்றேன்னு. பரவாயில்லையா? என்ன பத்தி என்ன சொல்லுவீங்க? நானே போலி பாஸ்போர்ட் ரெடி பண்றது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? மாட்னா ஜென்மத்துக்கும் ஜெயில் தான். நல்லா இருக்குதுல போனு. ஆனா இந்த போன்ல என்ன இருக்கு தெரியுமா? உன் இடம், உன் வேலை எல்லாத்தையும் இதுல நீட்டா வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இது போன் இல்ல, உன்னோட வாழ்க்கை, உன் லைஃப். நீ இத பத்தி வெளியே சொன்ன, உன் வண்டவாள மொத்தத்தையும் போலீஸ்க்கு அனுப்பிடுவேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் ஏங்க உங்களை பத்தி வெளியில சொல்ல போறேன்? அண்ணா, இப்ப ஏன பதற? கூல். நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம் இல்ல, அதுக்கு தானே சொன்னேன். அண்ணே, மத்தபடி எனக்கு பாஸ்போர்ட் வந்தா போதும். பணம் உன் கைக்கு வந்து சேரும். அண்ணே, சரி, எனக்கு பாஸ்போர்ட் ரெடி போட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். போன்லாம் வேண்டாம். போலீஸ் ட்ராக் பண்ணாலும் பண்ணும், அது ரிஸ்க் ஆயிடும்ல. நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான் ஸ்பீடு கொரியர்ல அனுப்பிச்சு விடுறேன். அட்ரஸா? இந்த பாருங்க தம்பி, நான் செய்யறதோ திருட்டு தொழில். நீங்க இங்க வர போறதுன்னு இருந்தா அது எனக்கு தானே ஆபத்து. அதனாலதான் சொல்றேன்.
சரி அண்ணே, பேப்பர் பென்னு கொஞ்சம் இருங்க. உங்க 2 பேருடைய போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. 2 நாள்ல பாஸ்போர்ட் உங்க வீடு வந்து சேரும். இதுல எங்க 2 பேரோட போட்டோ இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் இல்ல? சரிங்க. அண்ணே வசமா வந்து மாட்டிக்கிட்டான். உடனே கதி சாருக்கு சொல்லுங்கண்ணே. அகில சொல்லிக்கலாமா? அம்மா கதிர் சார் தாம்மா பேச. சார் சொல்லுங்க சார். போன காரியம் என்னாச்சு? அந்த அட்ரஸ்ல சாரு அகிலன் இருந்தாங்களா? இல்ல சார், அந்த அட்ரஸே போலியான அட்ரஸ் தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு போகணும். ஆனா அந்த வீடு 5-6 மாசமா பூட்டி தான் இருக்கான். அங்க யாருமே குடி இல்ல. அப்படியா? அந்த அகிலன் வேற ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கான் சார். என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ஆதிரா, நீங்க நேர்ல வாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். இப்பவே வரணுமா சார்? ஆமா வாங்க. சரிங்க சார். அம்மா கதிர் சார் என் ஆபீஸ்க்கு வர சொல்றாருமா, நான் போயிட்டு வந்துட்டுமா? ஆதிரா, இப்பதான் நீ அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்க. ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்ல ஆதிரா. இல்லம்மா, அப்பாவே அவரையும் வெளியெடுக்காம எனக்கு ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அவங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசாட்சிக்கு விடப்பட்ட சமானதமா நான் பாக்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆதிரா, நானும் வரட்டுமா? வேணாம்மா, நீங்க குழந்தைய பாத்துக்கங்க. கோர்ட்ல எனக்கு எதிரா வாதாட போறது யாரும் தெரியுமா? யாரு சார்? உங்க வாயாலே உங்களை உங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்ல வச்சு உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிருபாகரன். என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் எனக்கு தகவல் கிடைச்சது. ஆக்சுவலா இதுக்கு வேற பிபி தான் ஆர்கியூ பண்றதா இருந்துச்சு. ஆனா கிருபாகரன் வாண்டடா வந்து நானே ஆஜராகணும்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, அவர் ரொம்ப டேஞ்சரஸான பார்ட்டியாச்சே சார். எதுக்கு சார் இப்படி பண்றாரு? இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தேன். கடைசியா தான் தெரிஞ்சது இது அகிலனோட வேலைன்னு. அகிலனா? ஆமா, அவன் தான் கிருபாகரனை புஷ் பண்ணிருக்கான். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நாம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா? என் அப்பா வெளியில வருவாரா சார்? கவலைப்படாதீங்க ஆதிரா, கிருபாகரனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த அகிலனை விடவே கூடாது சார். விட்டா இந்த மாதிரி ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பான். என் ஹஸ்பண்டும் அப்பாவும் ரிலீஸ் ஆகணும்னா அந்த அகிலன் சிக்கியே ஆகணும் சார். பாஸ்போர்ட் ரெடி ஆனதும் சொல்லுங்க சார், அவனை கையும் களுமா புடிச்சிடலாம். நீங்க போங்க ஆதிரா, தகவல் வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார், சரி. நான் வரேன்.
அந்த ஆதிராவை காண பாரு. அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. என்ன பெருசா முடிவு கட்ட போறீங்க? முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போடுவீங்க. அத அவ இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிடுவா. என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு இந்த அகல்யாவோட ருத்ர தாண்டவத்தை பார்க்கத்தானே போற. பாப்போம் பாப்போம் போங்க. அண்ணி 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 வரா 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 ஆதிரா வரா. எல்லாம் அந்த ஆதிரா பண்ற வேலை அண்ணி. நீங்க என்ன தப்பாவா சொன்னீங்க? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே திட்டினீங்க. அதுக்கு போய் சுபத்திரமா கை நீட்டுவாங்களா? அண்ணி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆதிராவுக்கு அந்த வக்கீல் மேல ஒரு கண்ணு இருக்கு. இல்லனா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்தோம் இனி இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆதிரா ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தீங்களா? சுபத்திரமா அடிச்சப்ப கூட ஆதிரா கம்முனு தானே இருந்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அப்படிதான் உங்க பின்னாடி சுத்துவேன். நீங்க கேட்டா இப்படிதான் ஆளை விட்டு அடிப்பேன்னு சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சுபத்ரா அடிக்கிறா, ஆதிரா ரசிக்கிறா, அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் ஒருத்தி என்னதான் பண்றது? வெறுத்து போய் வேற எங்காவது கூடி போயிடலான்னு பாக்குறேன். ஐயோ என்ன இப்படி பேசுறாங்க? இந்த வீட்ல இருக்கிற ஒரே கூறுகட்ட குக்கர் இவங்கதான். இவங்களும் போயிட்டா இந்த ஆதிரா கிட்ட யார் சண்டை போடுறது? ஏன் அண்ணி இப்படி பேசுறீங்க? நீங்க போயிட்டா அந்த ஆதிராக்கு குளிர் விட்டு போயிடாதா? அவ இன்னும் நிறைய ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. நீங்க இல்லங்கிற தைரியத்துல அந்த கதிரை இங்கேயே கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவா. அதுக்கப்புறம் உங்களால ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? முத மருமகளும் ஓடி போயிட்டா, ரெண்டாவது மருமகளும் இப்ப ஒருத்தனோட ஓடி போயிட்டானா உங்க மேலயும் திருமாறன் மேலயும் தப்பு இருக்குன்னு 4 பேர் பேச மாட்டாங்களா? ஐயோ நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒத்த பிள்ளைய பெற்றது இப்படி மானம் கெடுறதுக்கா? இப்ப என்னதான் பண்றது? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, என் பேச்ச யார் கேப்பா? ஏன் இல்ல நீ உங்க பேச்ச கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. உங்க கவலை எல்லாத்தையும் திருமாறன் கிட்ட சொல்லுங்க. பொண்டாட்டி இப்படி ஊரு சுத்துறத எந்த ஆம்பளையாவது ஏத்துப்பானா? நான் சொல்லி பாத்துட்டேனே, அவன் நம்ப மாட்டேங்கிறான். நீங்க நம்புற மாதிரி சொல்லணும் அண்ணி. உங்களை அடிச்சத இப்ப போய் அழுதுகிட்டே சொல்லுங்க. அம்மாவை அடிச்சா நிச்சயமா பெத்த பிள்ளைக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை ஆதிரா மேல வெறுப்பா மாத்துங்க. அப்படியா சொல்ற? திருமாற மனசு மாறுவானா? அடிக்க அடிக்க அம்மியே நகரும் அண்ணி. திருமாறனை மாத்துறது ஒரு மேட்டரா? ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெயிலுக்கு போய் மூக்க சிந்துங்க. திருமாறன் உங்க பக்கம் சாஞ்சிட்டா போதும். மொத்த குடும்பமும் ஆதிராக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்க சொல்றதுதான் எடுபடும். உங்க பேச்சுதான் நீ திருமாறன் கேப்பான். அதுக்கப்புறம் வாங்கின அடியெல்லாம் டபுளா திருப்பி கொடுக்கலாம். சரியா சொன்ன. அடிச்சா அடங்கிருவேன்னு நினைச்சிட்டாங்க போல. இவ தினம் வெளியில ஓடுறது அந்த வக்கீல மயக்கிறதுக்கு தான். மயக்கிறது என்ன? ஏற்கனவே அவன் கூட தொடர்புலதான் இருக்கான். இப்படி ஒரு பழி விழும் நான் எதிர்பார்க்கல. அத்தை சொன்னதை கேட்டா நீங்க தாங்குவீங்களா? இனிமே நான் என்னங்க பண்ணுவேன்? உங்களையும் அப்பாவையும் மீட்கிறதுக்கு வெளியே ஓடி ஆடி அலைஞ்சுதானே ஆகணும். நான் வாசப்படிய தாண்ட போலாம். அத்தை சொன்ன சொல்லு என் நெஞ்சு குத்தி கிழிக்குமேங்க. என்ன கதை சிறப்பு கால் பண்றாரு?
சொல்லுங்க சார். ஆதிரா, ஒரு ஹாப்பி நியூஸ். அந்த அகிலனை பிடிக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. எப்படி சார்? பாஸ்போர்ட் ரெடி ஆகி கொரியர் பண்ணிட்டாங்க. நாளைக்கே டெலிவரி ஆயிடும். அப்படியா சார்? ஆமா, அந்த போலியான அட்ரஸ்க்கு தான் கொரியர் போகும். அந்த அகிலனை பிடிக்க ரெடியா இருங்க. அவனை வச்சுதான் சாருவை பிடிக்க முடியும். சரிங்க சார். என்ன ஆதிரா, டல்லா பேசுற மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையே, இந்நேரத்துக்கு நான் சொன்ன நியூஸ்க்கு ஹாப்பியா பேசிருப்பீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா சார்? அது வந்து சொல்லுங்க ஆதிரா. இதான் பிரச்சனையா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு அகிலனை பிடிக்க வருவீங்களா மாட்டீங்களா? அத பத்தி ஒண்ணும் இல்ல சார். ஆனா அத்தை உங்களையும் என்னையும் இணைச்சு வச்சு பேசிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் வெளியே வந்தா அத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சொல்ல வரீங்க அதானே? இந்த இடத்துல குற்றவாளி உங்க அத்தை இல்லங்க, நீங்கதான். சார் பின்ன என்னங்க, ஒரு பொண்ணை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரே அடியில மூலையில உட்கார வைக்கிறதுக்கு காலங்காலமா பயன்படுத்துற எவர்கிரீன் ஃபார்முலா அவங்க நடத்திய சந்தேகப்படுறது தான். வாங்கம்மா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அகல்யா திட்டினதுக்கு அழுதுட்டு இருப்ப, ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். ஆனா உன் முகம் தெளிவா இருக்கே, எப்படி? தெளிவாயிட்டம்மா. கதிர் சார் என் கவலையெல்லாம் உடைச்சு எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டாருமா. என்ன ஆதிரா சொல்ற? அவரு சொன்னது நியாயம் தானம்மா. நான் ஏமா அழணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி பேசி பழகு. உனக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய். எனக்கு நீயும் திருமாறணும், ஒன்னா சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். அம்மா, இன்னொரு விஷயம், நம்ம உடனே கிளம்பி போயே ஆகணுமா. எங்க ஆதிரா? பாஸ்போர்ட் ரெடியாகி நேத்தே கொரியர் பண்ணிட்டாங்களாமா. கொரியர் அந்த போலி அட்ரஸ்க்கு தான் போகும். அகிலனுக்கு கொரியர் வந்து அங்க வந்துதானே ஆகணும். நம்ம முன்னாடியே போய் அங்க வெளியே காத்திருப்போம். அகிலன் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகும்போது நாம அவனை ஃபாலோ பண்ணி சாருவ பிடிக்கணும். இதாம்மா கதிர் சாரோட பிளான். நல்ல பிளானா இருக்கே ஆதிரா. அகில நிச்சயம் நம்ம கிட்ட மாட்டுவான். இத்தனை நாளா போராடினது எல்லாமே போதும் ஆதிரா. இதோட சாரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டி திருமாறனை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தானம்மா இவ்ளோ கஷ்டப்படுறோம். என்னம்மா இன்னும் அந்த கொரியர் பாய காணோம்? அம்மா, போலீஸ் தான் போன் பண்றாரு. சொல்லுங்க சார். மேடம், கொரியர் ஆள் வந்துட்டா மேடம். அப்படியா? இந்த வர தெருவுல நுழைஞ்சிட்டானா? நுழைய போறான் மேடம். ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததான் இங்க தான் வரோம் மேடம். அப்போ நீங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சார். நாங்க இங்க ரெடியா இருக்கோம். சரிங்க மேடம். அம்மா, கொரியர் பாய் வந்துட்டானா? ஆதிரா, அகிலன் இன்னும் காணுமே. வந்துருவாமா. நேரா தானே வந்துகிட்டு இருந்தா, அதுக்குள்ள எங்க போன? அது சரி, அகிலன்ற பேர்ல வந்த கொரியரை எப்ப டெலிவரி பண்ணுவ? ஆல்ரெடி டெலிவரி பண்ணிட்டேன் சார். என்ன சொல்ற? யார்கிட்ட கொடுத்த? அகிலன் தான் வந்து கொரியர் வாங்கிட்டு போனார் மேடம்.
ஹே, அந்த அட்ரஸ் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்க நின்னுட்டு இருந்தோம். நீ வரவே இல்லையே. நான் அந்த அட்ரஸ்க்கு தான் போயிட்டு இருந்தேன் மேடம். ப்ரோ, அகிலன்ற பேர்ல கொரியர் ஏதாச்சும் வந்திருக்கா? ஆமா வந்திருக்கு. ப்ரோ, அது நான் தான். அந்த கொரியர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சார் இது பாஸ்போர்ட். அட்ரஸ் போட்டிருக்கிற வீட்ல தான் கொடுக்க முடியும். ப்ரோ, நான் இவ்வளவு நேரம் வீட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அதான் வீட்டை பூட்டிட்டு கிளம்பினேன். நல்ல வேளை உங்களை வழியில பாத்துட்டேன். அந்த கொரியர் மட்டும் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? இல்ல சார், அதுக்கு இல்ல. ப்ரோ, கொஞ்சம் நம்புங்க ப்ரோ. நான் தான் அகிலன். என்னோட ஐடி கார்டு கூட செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. ப்ரோ, டைம் ஆச்சு ப்ரோ. ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சரி சார், ஏதோ அவசரமா போகணும்னு சொல்றீங்க, அதனால கொடுக்குறேன் சார். தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்ல சார். சார் இருக்கு சார். இதுல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இந்த இடத்துல போடுங்க சார். தேங்க்யூ சார். என்னங்க ப்ரோ? சார் அதெல்லாம் வேணாம் சார், பரவாயில்ல சார். ஐயோ, வாங்கிக்கங்க ப்ரோ. சார் டீயே சாப்பிடுங்க. என்னங்க பிடிங்க. தேங்க்யூ சார். அட கடவுளே, இப்படி ஏமாந்துட்டோமே. அந்த அகிலன் செம்ம கிரிமினலா இருந்திருக்காமா. ச்சே, எல்லாம் போச்சு. இப்ப எப்படி அகிலனை கண்டுபிடிக்கிறது? யோ, நீ என்ன வேலை பாக்குற? வீட்ல கொடுக்காம இப்படிதான் ரோட்ல பார்த்து டெலிவரி பண்ணுவியா? ஹலோ, வீட்டை விடுங்க. நான் கரெக்டான ஆளுக்கு தானே டெலிவரி பண்ணேன். அதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு இப்படி விசாரிக்கிறீங்க? நீங்க யாரு? ஏய், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது லொகேஷன் ட்ராக்கிங் சிப். நாம இருக்க இடத்தை இது காட்டி கொடுத்தோம். அப்படின்னா இப்ப நம்ம இருக்க இடத்த அவங்க கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சார், லொகேஷன் மூவே ஆகல சார். அப்ப நம்ம அகிலனை நெருங்கிட்டோம் தானே அர்த்தம். இங்க இருந்து 3வது தெருவுல காமிக்குது சார். இன்னைக்கு அவங்க தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அவங்க கைக்கு விலங்குதான். சார், அடுத்து வர 2வது லெஃப்ட் தான் சார் லொகேஷன் காமிக்குது. சீக்கிரம் போங்க சார். சரி சாரு, இப்ப நம்ம யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. அவங்க எந்த நேரமும் இங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம தப்பிக்கணும். சரி, கிளம்பு போ. ஆதிரம், எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டால. எனக்கு இருக்கிற வெறிக்கு அப்படியே. சாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லைன்னு சொல்றேன்ல. போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா போ. பர்தா போட்டுக்க. மறக்காம இந்த பாஸ்போர்ட் பேக் உள்ள வச்சிரு. போ. சரி. ஏய் ஆதிரம்,
அடுத்த லிஃப்ட் தான் லொகேஷன் காமிச்சிட்டு இருக்கு. ஆமா சார். நம்ம சாருவை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். கிலா, அவங்க கிட்ட மட்டும் நம்ம சிக்கணும், அவ்வளவுதான். நம்ம 2 பேரையும் சின்ன பின்னமாக்கிடுவாங்க. கிலா, நீ மட்டும் சிப்ப கண்டுபிடிக்காம இருந்த நம்ம கதை மொத்தமா காலி. நம்மள புடிச்சு கோர்ட்ல ஆஜர் பண்ணி உடனே அந்த திருமாறனை வெளியில கொண்டு வந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ் ஆக்கிலா, நம்ம தப்பிச்சிட்டோம். கிலா, பாஸ்போர்ட் நல்லா உள்ள வை. கிலா, அம்மா அந்த சிப் எங்க? யா கிலா, அது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன பாக்குறா கிலா? அந்த சிப்பை எடுத்து தூக்கி போட்டுடலாம். சார், லொகேஷன் பாயிண்ட் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 100 மீட்டர் தான் காமிக்குது. ஆனா அகிலனும் சாருவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், இன்னும் 50 மீட்டர் தான் சார் காமிக்குது. அகிலன் சாருவும் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். 50 மீட்டர்ல அகிலனும் சாருவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், சிப்பை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஆதிரா, என்ன சொல்ற? காருக்கு முன்னாடி யாருமே இல்ல. அப்படியே போனாலும் பைக் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அது பார்த்தா அகில மாதிரி தெரியலையே. அந்த பைக் லொகேஷன் பாயிண்டா காமிச்சிட்டு இருக்கு. இது ஏதோ குழப்பம் இருக்கு. பைக் நிறுத்தினா தெரிஞ்சிடும். எல்லாமே நல்லபடியா தான் போச்சுமா. ஆனா கடைசியில எல்லாமே தப்பாயிடுச்சேம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குதாம்மா நம்ம துரத்துறதும் அந்த சாரு தப்பிக்கிறதுமா இருக்கு? எப்போதான் அவன் நம்ம கையில சிக்குவான்? எப்பமா அவரை நான் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வருவேன்? ஆதிரா, நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க வெளிநாடு தப்பிச்சுட்டா என்னம்மா பண்றது? அத நினைக்கவே எனக்கு பயமா இருக்குமா. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த அகிலன் சாரும் அத மோப்பம் பிடிச்சிடுறாங்களே. நான் அப்ப எப்படிமா அவங்கள பிடிக்கிறது? கதர் சார் தான் போன் பண்றாரு. பேச சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் ஆதிரா. நாளைக்கு உங்க அப்பாவோட கேஸ் விசாரணைக்கு வருது. நீங்க சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துருங்க. அப்படியா சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், எங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாமா சார்? அது உங்க கையில தான் இருக்கு. அந்த வக்கீல் கிருபாகரன் உங்களை தான் டார்கெட் பண்ணுவாரு. உங்களை எப்படியாவது குழப்பி அதுல இருந்து கேஸ திசை திருப்ப பாப்பாரு. நீங்க தான் உஷாரா இருக்கு. என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலாதரா, உண்மைதான் சொல்றேன். கிருபாகரன் ஆஜராகிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அகிலன் அவரை பேக் போனா இருந்து ஆபரேட் பண்றான். அவங்க உங்க அப்பா வெளியே விடக்கூடாதுன்னு குறியா இருப்பாங்க.
அதுக்கு எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு சாரு அகிலனும் தப்பிச்சதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கு ஹியரிங் முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அந்த டைம்ல அவங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆக பார்த்தா என்ன சார் பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லாதரா. ஏன்னா நம்ம துரத்துனதுல அவங்க எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிருப்பாங்க. வெளியே போனா புடிச்சிருவாங்கன்னு 2 நாள் அமைதியா இருப்பாங்க. அதுக்குள்ள நாம அடுத்த பிளான ரெடி பண்ணிடுவோம். ஓகே சார். டேய், என்னடா இது? பேப்பர்ல ஸ்கிராச்சஸ் தெரியுது. இந்தா புதுசா செய். பண்றது ஃப்ராடா இருந்தாலும் தொழில சுத்தம் வேணும்டா. அகிலன் சார், நீங்க எப்ப சார் இங்க வந்தீங்க? நீ தொழில் சுத்தத்தை பத்தி பேசும்போதே நான் வந்துட்டேன். டேய், போய் டீ வாங்கிட்டு வா. சார், அப்புறம் உங்க பாஸ்போர்ட்ல வந்து சேர்ந்துருச்சா? அதுலதான் ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? பாஸ்போர்ட்ல ஏதாவது தப்பு இருக்கா சார்? தப்பு பாஸ்போர்ட்ல இல்ல, அத கொடுத்த உன்கிட்ட தான் இருக்கு. நான் தப்பு பண்ணனா? ஏய், சும்மா நடிக்காத, நிறுத்து. என்கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அத அப்படியே அந்த கதிர்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? சார், அதெல்லாம் இல்ல சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். இப்ப எதுக்கு உனக்கு வாயெல்லாம் கொளருது? என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? சார், நம்புங்க சார், நான் அந்த கதிர்கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்ல சார். ஹேய், நீ யோகியானா இருந்தா அந்த கதிர் யாருன்னு கேட்டிருக்கணும். ஆனா அந்த கதிர்னு பேரெல்லாம் கரெக்டா சொல்ற. வாயை குத்த மாட்டீங்க பத்தியா? சார், நான் நடந்ததை சொல்லிடுறேன் சார். கதிர் உங்களை காட்டி கொடுக்க சொன்னது உண்மைதான். ஆனா நான் அப்படி செய்யல. இத நான் நம்பணும்ல. எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுவேன். சார், சார், சார் அடிக்காதீங்க சார். சார், சார், சார் அடிக்காதீங்க. இருங்க சார், சத்தியமா நான் சொல்றேன் சார். ஃப்ராடுக்கு சத்தியம் வேறயா? அடிக்காதீங்க சார். சார் சொல்றேன்ல சார். இருங்க சார், நம்புங்க சார். சார், நான் தப்பான தொழில் செய்யறவன் தான். ஆனா உங்க விஷயத்துல நான் தப்பு செய்யல சார். ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சார், சார், சார் சொல்றது கேளுங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார், என்னோட அசிஸ்டன்ட் கூட உங்களை பத்தி கதிரிட்ட சொல்லணும்னு சொன்னா சார். நான் தான் சார் வேணான்னு சொல்லிட்டேன். வாடா. இவர் ஆண்டார் மதியாளர்கள் தான் குற்றவாளின்னு ஆதிராவுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்க அப்பா அம்மா திடீர்னு பாசம் ஏற்பட்டு போய் சாட்சியை மாத்தி சொல்லி கோர்ட்ல திசை திருப்ப பாக்குறாங்க. இது போன்ற பிற சாட்சிகளை தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க. இவர் ஆண்டார், ஐ அப்செக்ஷன் யுவர் ஆனர். கிருபாகரன் உள்நோக்கத்தோடு எனது கட்சிக்காரரை வேண்டுமென்றே பதட்டப்படுத்தி தவறான சாட்சியை பெறுவதற்காக போராடுகிறார். ஆனால் அது நடக்க போவதில்லை. ஏங்க, எனக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போது? நான் சட்டப்படிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வழக்குக்கு வந்ததே உள்நோக்கத்தோடு தான். நீங்கள் வெளித்தூண்டுதல் காரணமாகவே ஆதிராவுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். கதிர், யுவர் ஆனர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம விசாரணையை திசை மாத்துறீங்க? வழக்கை சரியான திசையில் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் யுவர் ஆனர். கிருபாகரனின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆதிராவின் நியாயம் உங்களுக்கு தானாகவே புரியும். இது சம்பந்தமாக நான் ஒருவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். யார் அது? இதோ இந்த கிருபாகரனை தான் யுவர் ஆனர். என்ன சொல்றீங்க கதிர்? இவர் எதுக்கு விசாரிக்கணும்? இவருக்கு இந்த வழக்கில் தனிப்பட்ட ஆதாயம் இருக்கிறது யுவர் ஆனர். அந்த ஆதாயத்துக்காக சில சமூக விரோதிகளின் ஆள்காட்டியாக மாறி இருக்கிறார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை விசாரிக்க வேறு நடைமுறைகள் இருக்கு. நீங்க வேணும்னா அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இவர் ஆண்டர், தயவு செஞ்சு இதை அனுமதிக்காதீங்க. எனது நோக்கம் மதியாளம் போட்ட குற்றவாளிங்க தப்பிச்சிட கூடாதுன்றதுதான். சுத்த பொய் யுவர் ஆனர். மதியழகன் ரிலீஸ் ஆவதை விரும்பாத சிலரின் விருப்பத்தை நிறைவேற்றவே
நீங்க இந்த வழக்கை எடுத்துள்ளீர்கள். இதுதான் உண்மை. இல்ல, நான் என் கடமை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கேஸ குழப்பி மதியழகன் ரிலீஸ் பண்ண விடாம நீங்க சதி பண்ணல? அதுக்கு ஒருத்தர் கிட்ட ஆதாயம் பெறல? கதிர், எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட சொல்லுங்க. ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது கிருபாகரனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதில் நேற்று 2 லட்சம் கிரெடிட் ஆயிருக்கு. இது இந்த வழக்கை கெடுப்பதற்காக பெறப்பட்ட பணம். இல்ல இல்ல யுவர் ஆனர், இது எனக்கு வேற ஒரு கேஸுக்காக கொடுக்கப்பட்ட ஃபீஸ் யுவர் ஆனர். அதையும் நானே சொல்கிறேன் யுவர் ஆனர். இந்த பணத்தை கிருபாகரனுக்கு கொடுத்தது அகிலன். அகிலனா? யாரது? ஆதிராவோடு ஏற்பட்ட பகைக்காக அவரை பழி வாங்க துடிப்பவர். ஆதிரா எதிலும் வெற்றி பெறக்கூடாது என்று அவருக்கு எதிரான எல்லா வேலைகளும் செய்கிறார். அதற்காகத்தான் இந்த கிருபாகரனை அணுகி அவரை இந்த வழக்கில் இழுத்து வந்திருக்கிறார். சரி கதிர், கிருபாகரன் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கில் ஆஜராயிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஆனா மதியழகன் வெண்ணிலாவை கொல்லலன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதற்கு நான் ஆதிராவை விசாரிக்க வேண்டும் யுவர் ஆனர். அதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். எங்க அப்பா சுபத்ரா அம்மாவை எதர்ச்சியா பார்த்தத அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க தற்கொலை முயற்சியும் செஞ்சிருக்காங்க. அதை எங்க அப்பா தடுத்திருக்காரு. அதையும் அம்மாவே எழுதிருக்காங்க யுவர் ஆனர். எங்க அம்மா சாகணும்னு எங்க அப்பா நினைச்சிருந்தா எதுக்கு அம்மாவோட தற்கொலை முயற்சியை தடுக்கணும்? சம்பவம் நடந்த இடத்துல மறுபடியும் அம்மா அப்பாவோட சண்டை போட்டிருக்கலாம். அந்த கோவத்துல அம்மா 2வது தடவை தற்கொலை பண்ண போய் அத அப்பா தடுத்து அது முடியாம அம்மா கீழே விழுந்திருக்கலாம்ல யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஆதிரா சொல்றது எல்லாமே அனுமானம் தான். தடுத்திருக்கலாம், மாடி கீழே விழுந்திருக்கலாம், தற்கொலை பண்ணிருக்கலாம். எல்லாமே லாம் 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 தான் யுவர் ஆனர். எதுவுமே கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க இவங்க. இல்ல, நிச்சயமா நான் சொன்னதுதான் நடந்தது. அப்பா அம்மாவை கொல்லல. நீங்க தான் என்ன மிரட்டி பயமுறுத்தி என்கிட்ட இருந்து தப்பான பதில வாங்கிட்டீங்க. அப்போ உங்களை மிரட்டினா நீங்க தப்பான சாட்சி சொல்லிடுவீங்களா? என்னது இது? வக்கீலுக்கு உள்நோக்கம் இருந்தா புதுசா கோர்ட்டுக்கு வர என்ன மாதிரி ஆளுங்கள குழப்பலாம், பயமுறுத்தலாம், ஏன் பைத்தியம்னு கூட சொல்லலாம். அப்பாடா, இப்பதான் நீங்க உண்மையான சாட்சியே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. யுவர் ஆனர், ஆதிராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே கோர்ட்ல சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சாட்சி எப்படி ஏத்துக்க முடியும்? யுவர் ஆனர், நான் முதல்ல கேஸ் விசாரிக்கும் போது இவங்க தெளிவா தான் இருந்தாங்க. அதனால தெளிவா சாட்சி சொன்னாங்க. இப்ப இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் சாட்சியா மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை யுவர் ஆனர், அதே அகிலன் தான் அதிகாரிகளை வளைத்து ஆதிராவுக்கு அப்படி ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கிறார். நீங்க ஆதிராவை எந்த டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் கதிர், இதுவரை மதியழகன் குற்றமற்றவர் என்பதற்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே தரலையே. கிருபாகரனை குற்றம் சாட்டுகிறீர்கள், வலுவில்லாத டைரியை ஆதாரமாக்க நினைக்கிறீர்கள், ஆதிராவின் சாட்சியும் நம்பகமாக இல்லை.
இதே நிலை நீடித்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதை தவிர வேறு வழி இல்லை. யுவர் ஆனர், கொஞ்சம் டைம் கொடுங்க யுவர் ஆனர். நிச்சயமா ஆதாரத்தை தரேன். நோ மிஸ்டர் கதிர், இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்றாலும் குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்பதற்காகத்தான் ரீ ஓபனிங்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்ததற்காக இந்த கோர்ட் நிம்மதி அடைகிறது. ஏனென்றால் 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆதாரம் கிடைக்காததால் நிரபராதி மதியழகன் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கான நியாயத்தை தர கோர்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்த லாயர் கதிரை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. வீடியோவில் கிடைத்த ஆதாரத்தின்படி இது கொலை அல்ல, தற்கொலை முயற்சியில் ஏற்பட்ட விபரீதம்தான் என்று இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. மதியழகன் வெண்ணிலாவை கொலை செய்யவில்லை, மாறாக தற்கொலை செய்ய முயன்ற மனைவியை காப்பாற்றவே துடிக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து மதியழகனை நிரபராதி என்று விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எங்க நல்லா இருக்கீங்களா? ஏங்க முகமெல்லாம் டல்லா இருக்கு? வருத்தப்பட்டு தூங்காம இருந்தீங்களா? நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்து எவ்வளவோ குற்றவாளிகளை கம்பின்னு வச்சிருக்கேன். இப்ப அதே கம்பிக்குள்ள நானும் ஒரு குற்றவாளியா இருக்கிறத நினைச்சா எப்படி அதுல தூக்கம் வரும்? கவலையை விடுங்க, உங்க வருத்தம் எல்லாம் தீர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் நீங்க நம்ம வீட்டு பெட்ல ஏசிய போட்டு ஹாயா தூங்குறதுக்கான நேரம் வரதாங்க போகுது. வீட்லயா? நான் எப்படி? எனக்கு ஒன்னும் புரியலாதுடா. கேட்டா சந்தோஷப்படுவீங்க. அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாருங்க. நடிச்சது எதுக்காக அகிலா? திருமாறன் உள்ள போவான், அவன் சொத்தை அடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் தானே? ஆனா அவ அப்படி இருக்க விடுறாளா? நம்ம சந்தோஷத்தை கெடுத்து நான் நடிகை ஆகணுங்கிற எண்ணத்தெல்லாம் அவ செதைச்சு இப்ப ஓட ஓட விரட்டிட்டு இருக்கா. அகிலா, இப்ப நம்ம சந்தோஷத்தை விட அவ சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் முக்கியம். நாம ஜெயிக்கிறத விட அவளை ஜெயிக்க விடாம தடுக்கணும். அகிலா, நம்ம உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். ஆதிரா கதிர் கண்ல மண்ணை தூவிட்டு உடனே நம்ம ஃபாரின் கிளம்பணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத சாரு, கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுமே ஃபாரின் போறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். நீ பேக் பண்ணி ரெடியா இரு, நம்ம கிளம்பிடலாம். ஓகே அகிலா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம அந்த ஆதிரா கையில சிக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் அவ நம்மள தேடிக்கிட்டே இருக்கணும். அப்பப்பா, அவர் நமக்காக பண்ண போராட்டம் இருக்கே வேற லெவலுங்க. அதுக்கு நம்ம குடும்பமே அவருக்காக கடமைப்பட்டிருக்குங்க. டிஜிபி சொன்ன மாதிரி
உண்மையிலேயே கதிர் டேலண்டான ஆள் தான். நீ சரியான வக்கீல தான் பிடிச்சிருக்க. ஆனா என் விஷயத்துல தான் எந்த வக்கீலுமே ஒண்ணும் செய்ய முடியாது. சாருவை பிடிச்சாதானே நான் வெளியே வர முடியும். அது நடக்குமா ஆதிரா? நிச்சயமா நடக்குங்க. கதிர் அப்பாக்காக மட்டும் போராடலங்க, எங்களோட சேர்ந்து சாருவை பிடிக்கிறதுக்காகவும் போராடுறாரு. நேத்து கூட அவர் போட்ட பிளான்ல கிட்டத்தட்ட சாருவை நெருங்கிட்டோங்க. ஆனா அந்த அகிலன் சாருவும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. சாரு தப்பிக்கிறது அவளுக்காக இல்லையே, நான் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறவள பிடிக்க முடியுமா? கண்டிப்பா பிடிப்பங்க, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஆதிரா. ஆனா அவ மேல நம்பிக்கை இல்ல. மாமா வெளியே வந்ததே போதும், நீ எனக்காக சிரமப்பட வேண்டாம். அப்பாவாது கிடைச்சாருன்னு சந்தோஷப்படு. என்னங்க பேசுறீங்க? என் சந்தோஷமே நீங்க தான். நீங்க வெளியில வராம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க. சாரு இப்ப தற்காலிகமா தப்பிச்சிருக்கலாம், ஆனா அவ எந்த மூளைக்கு போனாலும் நான் விட மாட்டேன். அவளை தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைப்ப. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. சாருவை புடிச்சு உங்களை வெளியில கொண்டு வர வரைக்கும் உங்களை நான் பார்க்க வர மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். இனி என் போராட்டம் தீயா பரவும். அந்த தீயில அகிலனும் சாரும் பத்திக்கிட்டு எரிவாங்க. கக்கற கடல்ல உங்களை சூழ்ந்திருக்கிற சதி எல்லாமே தெரிக்கும். அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது நமக்கு நடுவுல இந்த கம்பி இருக்கவே இருக்காதுங்க. நான் வரேங்க. நாளைக்காவது கிடைப்பாலாம். கவலையப்படாத ஆதிரா, பிளைட்ட பிடிக்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்போ கண்டிப்பா சிக்குவாங்க. பொண்ணு அநியாயமா என் மாப்பிளைய ஜெயில போட்டுட்டு இப்ப சாரு மட்டும் சிங்கப்பூர் போய் சந்தோஷமா இருக்க போறாளா? அவளை விடக்கூடாதுமா. நாளைக்கு நானும் ஏர்போர்ட்டுக்கு வரேன். ஒன்னா போய் அவளை புடிச்சு ஜெயில போட்டுடலாம். வேணாம்பா, நான் மட்டும் போறேன். ஆதிரா, என்னாச்சு? இவனும் கூட வந்தா ஹெல்ப்பா இருக்கும்ல? இல்லம்மா, கூட்டமா போனா அவ கண்ணுல நம்ம சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்க உஷாராயிடுவாங்க. அதனால நான் கதிர் ராஜேந்திரன் 3 பேரும் மட்டும் போயிட்டு வந்துடுறோம். சரி ஆதிரா, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணுமா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகியும் நான் சந்தோஷமாவே இல்லம்மா. மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. அது வரைக்கும் இந்த வீடு எனக்கு திறந்த வெளி ஜெயில் தாம்மா. அதனால நீ எப்படியாவது சாருவை பிடிச்சு நீ மாப்பிள்ளைய வெளியில கொண்டு வாமா. நிச்சயமாப்பா. எனக்கு இது வாழ்வா சாவான்ற பிரச்சனை. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் நான் லைஃப்ல அங்க அழுதுட்டே தான்ப்பா இருக்கணும். நாளைக்கு நான் நிச்சயமா சாருவை பிடிப்பேன். நேரம் அவங்க எல்லாரும் சென்னை ஏர்போர்ட்ல நம்மள வலவீசி தேடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பிளான் அவங்களுக்கு தெரியாதுல்ல. சென்னை ஏர்போர்ட் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு நாம பெங்களூர் ஏர்போர்ட் வழியா சிங்கப்பூர் போறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி சார் என் பிளானு? மாஸ் பண்ணிட்டு அகிலா. நேத்து நீ அந்த பையன் கிட்ட சென்னை ஏர்போர்ட் வழியா போறேன்னு சொன்னப்போ நான் அப்படியே குழம்பி போயிட்டேன் அகிலா. ஆனா நீ அவங்கள ஏமாத்த போட்ட பிளான் தானே? என்ன சாரு, அவங்க மட்டும் தான் பாஸ்போர்ட்ல சிப்பு வச்சு நம்மள ஏமாத்துவாங்களா? அதான் நான் அந்த பையனை வச்சு அவங்கள ஏமாத்துறேன். அது உண்மை நம்பி மொத்த கும்பல ஏர்போர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். இந்நேரம் சென்னை ஏர்போர்ட்ல நம்மள காணோன்னு ஆதிரா அங்க இங்க அலைஞ்சிட்டு இருப்பால. அலையட்டும், இனி காலம் பூரா அவ அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சிக்கவே போறது இல்ல. சாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெங்களூர் வந்துரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம சிங்கப்பூர் போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கும் சட்டத்துக்கும்
சாரு செத்தது செத்ததுதான். அந்த திருமாறனுக்கு வாழ்நாள் பூரா அலுமினிய தட்டு, அச்சடிச்ச சோறு, அவுன்ஸ் கப்ல மோரு. எப்படி சாரு? ஆதிராவுக்கு நம்ம என்னமோ பொய்யா பைத்தியம் பட்டம் தான் கொடுத்தோம். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு பைத்தியம் பிடிக்க போதுல. இல்ல மேடம். சார், உங்க போலீஸ் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட் ஆபீஸ்ல விசாரிக்க போனார்ல, என்ன சார் ஆச்சு? இதோ நான் கால் பண்றேன். கதிர், சிங்கப்பூர் போற மொத்த பேசஞ்சர்ஸ் லிஸ்டையும் வாங்கி பார்த்துட்டேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி அகிலன் சாருன்ற நேமே இல்ல. சார், என்ன சார் இது? 2 பேரும் சிங்கப்பூர் போறதுக்கு டிக்கெட்டே புக் பண்ணல. அப்புறம் ஏன் அந்த குமார் அப்படி சொன்னா? சார், இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமா? அதான் எனக்கும் புரியல ஆதிரா. ஆனா சிங்கப்பூர் போறதா போன்ல பேசுனதை கேட்டதா குமார் சொன்னானே, ஒருவேளை வேற ஃபிளைட்ல கிளம்பி இருப்பாங்களோ? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். எங்கேயோ தப்பு நடக்குது. எதுக்கும் அந்த குமார விசாரிங்க சார். ஓகே, கால் பண்றேன். என்ன சார்? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அகிலன் சாரு நம்மள டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிங்கப்பூர் போறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கூட பொய்யா இருக்கலாம்ல சார்? சார், அவங்க வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்படி மட்டும் தப்பிச்சுட்டா அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னால வெளியில கொண்டு வரவே முடியாது சார். கவலைப்படாதீங்க ஆதிரா, அகிலும் சாருவும் நம்மளை ஏமாத்தவே முடியாது. நீங்க வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். அங்க போனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். எங்க சார்? சொல்றேன். நீங்க 2 பேரும் சரிங்க சார். ஏர்போர்ட் ஃபுல்லா தேடிட்டு. சரி, ஓகே. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வந்தோம். சரி. சரியா? பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க சார். உண்மை சொல்லு சார். இல்ல சார். இப்ப எங்கடா இருக்கான்? எங்க போறேன்னு சொன்னா சொல்லு. தகவல் மட்டும் தான் சார் கொடுத்தேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அது எப்படிடா தெரியாம போகும்? 3 பேரும் கூட்டு களவாணிங்க தானே. எங்களை ஏர்போர்ட்ல அலைய விட்டுட்டு எங்க போறாங்கன்னு அவங்க நிச்சயமா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. உண்மைய சொல்லு. அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? இவன் நம்ம கிட்ட மாட்டினது அகிலன் சாருவுக்கும் தெரியாது. அதனால அவங்க இன்னும் இவனை நம்பிட்டு தான் இருப்பாங்க. நாம இவனை வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? சொல்றேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத அப்படியே போன் பண்ணி அகிலன் கிட்ட சொல்றேன். என்னடா முழிக்கிற? சொல்லவியா மாட்டியா? இல்ல மேடம், உங்க பேச்ச கிட்ட உயிரோட புதைச்சிருவேன்னு சொன்னாரு மேடம். அதான் மேடம் எனக்கு பயமா இருக்கு. புதைச்சிடுவேன் அகிலன் சும்மா தான் சொல்லுவான். ஆனா நான் உண்மையா புதைச்சிடுவேன். பரவாயில்லையா? சரி, இப்ப அகிலனுக்கு போன் போட்டு நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. அதை வச்சு நாங்க அகிலனையும் சாருவையும் புடிச்சுக்கிறோம். சரிங்க மேடம். என்ன மேடம் சொல்லணும்? சார், நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி அகிலன் சாருவும் அந்த பீச்சுக்கு போவாங்களா? நிச்சயமா போவாங்க ஆதிரா. இங்க இருந்தா நம்ம புடிச்சிருவோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா ஏர்போர்ட்டையும் நம்ம லாக் பண்ணிட்டதால அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இலங்கைக்கு தப்பிச்சு போறது மட்டும்தான். அதனால அவங்க கண்டிப்பா எண்ணூர் பீச்சுக்கு ஓடுவாங்க. அங்க வச்சு அவங்களை பிடிச்சிடலாம். அவங்க அந்த பீச்சுக்கு போகும்போது அந்த ஃபிஷர்மேன் சேகர் இருப்பானா சார்? அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா? அவனை ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்க ஆளுதான். அகிலனும் சாரும் நம்பணுன்றதுக்காக தான் அவனை நான் செலக்ட் பண்ணேன். சரிங்க சார். அப்ப சாருவும் அகிலனும் உடனே கிளம்பி போயிடுவாங்க. அவங்க நம்ம எப்படி பிடிக்கிறது? ஏர்போர்ட்ல இருக்க நம்ம ராஜேந்திரனை பீச்சுக்கு போக சொல்லிடலாம். ஆமா சார். சரி, சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார். சொல்லுங்க சார். ராஜேந்திரன், நீங்க உடனே ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி எண்ணூர் பக்கத்துல இருக்கிற முக்கொம்பு பீச்சுக்கு போங்க. என்ன சார் அது? அவங்க அப்ப ஏர்போர்ட்டுக்கு வரலையா சார்? அது ஃபேக் இன்ஃபர்மேஷன். நம்மள திசை திருப்பதுக்காக இதெல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க.
அகிலனும் சாருவும் இலங்கைக்கு தப்பிச்சு போறதுக்காக அந்த பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள அங்க வச்சுதான் நம்ம பிடிக்கணும். அப்படியா சார்? பிளான் என்னன்றத நான் ஃபுல்லா சொல்றேன். ஓகே சார், நான் உடனே அங்க கிளம்பி போறேன் சார். சார், நீங்க யூனிஃபார்ம்ல போயிடுங்க, மஃப்டில போக வேண்டாம். அப்படியே துணைக்கு இன்னொரு போலீஸையும் கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். அகிலன் சாருவும் நிச்சயமா அங்க வருவாங்க. எப்படியாவது அவங்கள புடிச்சிருங்க சார். இன்னைக்கு விட்டு அவங்க 2 பேரும் வெளிநாடு ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நெருங்க கூட முடியாது சார். சரிங்க மேடம், புடிச்சிடுறேன் மேடம். சார், கொஞ்சம் சர்மத்தை பார்க்காம எங்களுக்காக செய்யுங்க சார். என் ஹஸ்பண்ட் வெளியில வருவாரா இல்ல வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கடப்பாராங்கிறதே உங்க கையில தான் சார் இருக்கு. அவங்கள விட்டுறாதீங்க சார். கவலைப்படாதீங்க மேடம், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் மேடம். சரிங்க ராஜேந்திரன், நீங்க கிளம்புங்க. என் ஃப்ரெண்ட போக சொல்லுங்க, நான் அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே, சொல்லிடுறேன் சார். சார், இப்ப நம்ம என்ன சார் பண்றது? நம்ம பிளான் தான் என்ன? அண்ணா இதோ பக்கத்துல வந்துட்டோனே. அண்ணே, அங்க யாராச்சும் புது ஆளுங்களோட நடமாட்டம் இருக்கா? ஆளுங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் கேக்குறீங்க? அண்ணா இல்ல, சும்மா தான் கேட்டேனே. இதோ இப்ப வந்துடுவோண்ணே. சரி சரி, சீக்கிரம் வாங்க சார். ஓகே ஓகே. சரு, போலாம். நல்ல வேலை யாரும் இல்ல சாரு, வா போலாம். சரி. வணக்கண்ணே. அகிலன் சாரு. அமௌண்ட் கொண்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேனே. சூப்பர்பா. கிளம்பலாமா? போலானே. நாங்களும் வரலாமா? போலீஸ் எங்க ஓட பாக்குறீங்க? எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. சார் சார், ப்ளீஸ் சார், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், எங்களை விட்டுருங்க சார். எங்களுக்கு தேவை பணம் இல்லடா. நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை நாய் மாதிரி ஓட விட்டீங்களா? இனிமே நீங்க எங்கேயும் ஓட முடியாது. சார் சார் சார், ப்ளீஸ் சார். சார் சார் சார், சொல்றதை கேளுங்க சார், எங்களை விட்டுருங்க சார். எங்க ஏசிபி திருமாறன் சார் ஜெயில போட்டுட்டு நீங்க வெளிநாடு போய் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்க சந்தோஷத்துக்கு இன்னியோட ஃபுல் ஸ்டாப். நான் பேசலாம் கழிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு முக்காடு போட்டுருக்கேன்? கழட்டு சார். கழட்டு. சாரு, நாம குமார் சொன்னா அந்த எண்ணூர் பீச்சுக்கு போறோம். ஆனா நீயும் நானும் ஒன்னா போவேனா? என்ன சொல்ற அகிலா? எனக்கு புரியல. சாரு, அந்த ஆதரவோட டார்கெட் நீதான், நான் கிடையாது. உன்னை பிடிச்சு ஜெயில போட்டு அவ புருஷனை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படி அலையறான். கோபர், நீ என்னோட வந்தனா ஈஸியா அவ காரியத்தை சாதிச்சிருவா. அதனால நான் வேற ஒரு பொண்ணு அங்க பரதா போட்டு கூட்டு போறேன். அங்க வந்து தனியா ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து நடக்கிறத பாரு. அந்த ஆதிராவும் கதிரும் ஒரு வேளை சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சாரு. பர்தா ஓபன் பண்ணி பார்த்து ஏமாந்து போயிருவாங்க. நானும் அவங்க கிட்ட இருந்து சமாளிச்சு ஈஸியா எஸ்கேப் ஆயிருவேன். ஒருவேளை அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ அங்க வந்துரு, நம்ம ஸ்ரீலங்காக்கு தப்பிச்சு போயிடலாம். நல்ல ஐடியா அகிலா. அகிலனும் சாருவும் நீதி தேவதையை ஏமாற்றியது பற்றி தெரிந்த நாள். ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிந்த நாள். இருட்டில் செய்த குற்றம் கூட சட்டத்தால் வெளிச்சத்துக்கு வரும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க வெளிச்சத்தில் ஒரு சதியை செஞ்சுட்டு சட்டத்தை இருட்டுல தள்ளியிருக்காங்க. செத்ததா அறியப்பட்ட சாரு இன்னும் உயிரோட இருக்காங்க. திருமாறன் எந்த காரணத்துக்காக தண்டனை பெற்றாரோ அந்த சாரு சாகவில்லை. அவர்கள் இருவரும் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே
இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து சாரு அகிலனை தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2 பேரையும் ஆஜர்படுத்துங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க. யுவர் ஆனர், இவர்கள்தான் அகிலனும் சாருவும். இதோ நிற்கிறாரே, இவர்தான் இறந்ததாக சொல்லப்படும் சாருமதி. இவ்வளவு நாள் மறைந்திருந்து சட்டத்தை ஏமாற்றிய குற்றவாளிகள். ஆதிரா திருமாறன் மேல் இருக்கும் பகையின் காரணமாக அகிலன் சாரு இருவரும் திட்டம் போட்டு